ஒரு தந்தையிடம் மகன் எப்போதாவது ஒரு துன்பமோ மனக்கவலையோ இருந்தால் கண்கலங்கி சொல்லுவான். தந்தையிடம் முறையிடுவான். தந்தையோ இவ்வளவுதானா என்று சொல்லுகின்ற போது மலையாக இருந்த அவனுடைய கஷ்டங்கள் பனியாக கரைகின்ற அளவிற்கு அந்த மனம் லேசாகி அனைத்து விஷயங்களையும் மேற்கொள்ளுவான் நுட்பமாக. அவன் வளர்ந்து பெரியனாக ஆகிவிட்டான். தந்தையிடம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை கையாள்வது, சிரித்து கொண்டே கையாள்வது, அதை எதிர்கொள்வது என்பது அவனுக்கு லாபமாக இருந்தது. தந்தையிடம் கேட்பான், தந்தையே, எனக்கு இடர் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீர்கள், இவ்வளவுதானா இந்த விஷயம் சரியாகிவிடும் என்று சொல்லுவீர்கள். நீங்கள் சொல்வது போல அந்த விஷயம் நான் கொள்ளுகின்ற போது அந்த விஷயம் வெற்றிகரமாக முடிகிறது. அது எப்படி என்று சொல்லுகின்றார். தந்தை சொன்னார், அப்பா, எனக்கு என் சிறு வயதிலேயே என் தந்தை இறந்து விட்டார். என்னை தாலாட்டி சீராட்டி என் அன்னைதான் வளர்த்தார். இருந்தும் எனக்கு கஷ்டம் வருகிற போது, இடர்பாடு வருகிறது போது மற்றவர்கள் அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துவார்கள். அதை நிவர்த்தி செய்ய யாரும் இல்லை. ஆனால் உனக்கு நான் இருக்கிறேன். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அது இவ்வளவுதானா என்று எடுத்துக்கொண்டால் அந்த பிரச்சனை முடிந்துவிடும். ஆனால் அந்த பிரச்சனையை இவ்வளவு பெரியதா என்று நாம் மனதிற்குள் நினைத்தால் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நம்மால் நகர முடியாது. ஆகியவே வாழ்க்கை என்பது போராட்டம்தான். அதை எதிர்கொள்ளுகின்ற போது நாம் லாகமாகவும் கையாள வேண்டும். அதை நுட்பமாக மறிந்து செயல்பட வேண்டும். அதற்குத்தான் மனதை லேசாக வைத்துக்கொள்ள நான் இவ்வளவுதானா என்று சொன்னேன் என்று சொன்னார். அதற்கு அந்த மகன் கேட்டு உடமகன்தான். நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.